சரி 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 சரி. நந்தவனத்தில் ஒரு கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். முதலாளி லொள்ளு லொள்ளு கத்துறாரியா? நீ சட்டை தேய்க்கல பரவாயில்ல கொடுத்துரு. எப்பவோ தேய்ச்சிட்டேன், எடுத்துட்டு போங்க. ஏய் என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படி தாங்க. அந்த முடியில புளிய வச்சு அறையிடா. இந்தாங்க. ஏண்டா ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது? சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான் நான் தேய்க்கிறது. ஐயோ என்னடா இது? சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்கிருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ கிளாட் டு மீட் யூ. சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய. உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி போட்டவன போய் கேளுங்க. டேய் இஸ்திரி போட்டு ஐயோ என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? யா வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கிறியா? பல்ல கட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழிலை பத்தி பேசாத. என்னை பத்தி 1000 கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு. நாயே 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 எச்சு பறிக்கி பரதேசி பண்ணாத. இது சரி, ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரிகாட்டன்னு, டெர்லின்னு, உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ ஓட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிழக்குற? குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டையை ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேறையா? என் வண்டி போச்சு, என் தொழில் போச்சு, என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு வடிவேலு. வண்டியை ஓடிச்சது வெளியே வாடா சோமாரி. கேப் மாறி மண்ணு மாறிய கருமாரி. கம்மன் கர்றா. யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு, வள்ளி குப்பம் வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காதா? அதான் விஷயம் என்ன? யோ சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அதே எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு. முதலாளி அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 2000 கொடுத்து துரத்துங்க. அடச்சே அறிவு வெட்டவன. 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க. கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுங்க. யோ உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி இல்லங்க, நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான். பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா. நீ ஓர போக பார்த்தா ஹெட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? கண்ணாடி உடைச்சிட்டான். ஹெட்லைட்டு நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்குது பார் நொண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து என்ன வருது இதெல்லாம்? வாயிலந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே. ஒட்டின்னு போடா. டேய் போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ இப்ப திருப்தி உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடச்சே ஒவ்வொன்னா சொல்லி அவனுங்களை உடைக்க வச்சு விட்டு
இப்ப நியாயம் பேசுறான் நியாயம். அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏன் முதலாளி காரையிலே நீ எப்படி போவீங்க? என்னது எப்படியா போறோம்? குதிரை வண்டிதான். சரி 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 சரி. ஏண்டா சங்கு, என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுதே, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. டிரைவர் கோயந்தல்ல, அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். ஐயோ. அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். அவன் கில்லேடுக்கு கில்லேடு. அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாய்ங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சே. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல்ல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது, எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னவா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்குப்பா? 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க 7 ஜனங்க காலங்காத்தால வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? ஓஹோ, நரிக்குடி. நரி குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. நிறுத்து. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலையா? இவரு மணிக்கிறாரு. ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க, புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம். அது எங்க ஓடியா போட போகுது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுது சின்னம். வணக்கம். கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேர் கையிலையும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுனே, எச்ச கூட துப்ப முடியலனே. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கை கெட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். வாங்க வாங்க. டேய், இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட, கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யாரையா ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே.
அடடா கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்கதான் கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வின்னா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. டேய், விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற, விவரமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்குறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற. அதுக்கும் தோடா கைத வருது. எதுக்கு? படிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வித்துட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா, ஆமா, உன் ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல, எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாங்க. யோ, சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டியும் கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா? அட பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம்மா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னிருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து வாயா. சரி 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 சரி. நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40க்கு நாங்கெல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா. ஏங்க, பொண்ணு பார்க்க போறவன் பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டி, நிச்சயதார்த்தமா பண்ண போறோம்? பொண்ணை பார்க்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவு, முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வர போறா. சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? வடிவு, ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே, அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க, துணிமணி வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு. நீ சும்மாறா, சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல. சொல்லு சொல்லு. நம்ம 2 பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. வடிவு, சார், உங்க 2 பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடாரு. மளிகை சாமா 350 ரூபா, ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர், கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும், பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், ஏங்க? போயிட்டு வரலாம். என்னங்க இது, மயிலாப்பூருக்கு மாம்பழத்துக்கு டவுன் பஸ் விட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டும் போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமான சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர்,
இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது. வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கும் நீங்க ஒரு நர்ஸை வச்சுக்கங்க. ஐயா டாக்டர் பேச்ச கேட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல் இருக்கு. வடிவு, உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. 2 புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப 2ல 1 யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேட்கறத கொடுக்கறேன்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலதான் கோமா வந்து. டேய் கோவிந்தா, கோமாவுல குழப்பி யோ, தலையில அடிபட்டு மூடிட்டு நான் என்னங்க பண்ண அப்பா, முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். உங்க அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், 2ல 1 தெரிஞ்சாகணும். சரி 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 சரி